ஜெர்மனியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அதனை பார்க்கலாம். முதலீட்டாளர்களே அனைவருக்கும் வணக்கம். குடன்பாகன் அலே. என்னோட முதல் ஜெர்மனி பயணத்தில், அதுவும் இந்திய என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்க தமிழ்நாடு மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இந்த முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கெடுக்கிறதுல பெருமையாக நான் நினைக்கிறேன். பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகளில் ஒன்றாகவும் நவீன உற்பத்தி, துல்லிய பொறியியல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் வலிமையோட ஐரோப்பாவின் முதுகெலும்பாக இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பெருமை அடைகிறேன். தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம். இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி துறை வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம். இந்தியாவிலேயே அதிகப்படியாக 48 விழுக்காடு நகர்மயமான மாநிலம். அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம். ஸ்ரீகன்பால்க் என்கிற ஜெர்மனியர் 18ஆம் ஆண்டு நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதலாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டார். தமிழின் பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு. தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகளில் முக்கியமானவை. தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கிய தொன்மையும் மரபும் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ் நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். ஜெர்மனி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா, உங்களுடைய பண்பாடு, தொழில் நுணுக்கம், புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது. உங்களுடைய கலை உணவை ஒவ்வொரு கட்டடத்திலையும் தெருக்கள்லையும் பார்த்து நான் ரசிக்கிறேன். பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், வைப்ரண்ட் கல்ச்சர், இதுதான் ஜெர்மனி. எங்கள் தமிழ்நாட்டிலையும் பல ஜெர்மனி நிறுவனங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. BMW, டைமர், மெர்சிடிஸ்-பென்ஸ், டெலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோட வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு. மேட் இன் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமாக உலகம் முழுக்க பார்க்குறாங்களோ, அப்படி மேட் இன் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயராக உருவாகிட்டு இருக்கு. பைசைக்கிள் முதல் பேட்டில் டேங்க்ஸ் வர நாங்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம். ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில் பொருளாதாரத்தில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில்துறை நாடோ, அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதய துடிப்பு